சரி, நான் கேட்குறேன், இப்போ கோடி 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 கோடியே சம்பாதிச்சிருக்கீங்க. தலைவர் பொறுத்தவரை உழைச்சி சம்பாதிச்சாரு. ஆனால் எனக்கு எதுவும் தேவையில்லை, மக்களுக்கு வாரி வாரி கொடுத்தாரு. நான் கேட்குறேன், ஒரு கோடி ரூபா அந்த 32 குடும்பத்துக்கு கொடுத்துட்டு போயிருக்கலாமே. விஜய் பொறுத்தவரையில் நேற்றைக்கு கரூரில் வந்து பேசியிருக்காரு. பொதுவாகவே வழக்கமான ஸ்கிரிப்ட் தான், ஒரு புது மாதிரியான ஸ்கிரிப்ட் கிடையாது. ஒரு சிஎம்னா ஒரு டிப்ளமேட்டிக் இருக்கணும். ஆனால் அந்த ஒரு டிப்ளமேட்டிக் அந்த தன்மை இல்லாமல் ஒரு சினிமாவில் வந்து ஒரு ஷார்ட் வந்து எப்படி ரெடியாக எடுப்பாங்களோ அந்த மாதிரி எடுக்கிறதுக்கு தகுந்த மாதிரி ஸ்டார்ட் வசனத்தை ஒப்பிச்சிட்டாரு. சரி, நான் கேட்குறேன், இடைத்தேர்தலை மனதில் கொண்டு உங்களுடைய பயணம் அமைந்தது. தமிழ்நாட்டிலே வந்து லட்சக்கணக்கான இளைஞர்கள் அவர்கள் வந்து வேலை இல்லாமல் இருக்கின்றார்கள். ஆனால் என்ன சொன்னீங்க நீங்கள்? நாங்கள் ஆட்சிக்கு வந்தவுடன் வீட்டுக்கு ஒருவருக்கு வேலை தருவோம்னு சொன்னீங்களா இல்லையா? வீட்டுக்கு ஒருவருக்கு வேலை இன்னும் தரல. அரசு பணியிடங்கள் 3.5 லட்சம் இன்னைக்கு காலியாக இருக்குது. அந்த 3.5 லட்சம் பணியிடங்கள் நிரப்புவதற்கு என்ன நடவடிக்கை எடுத்து அங்கே பேசியிருக்கலாம்? நீங்கள் அதை பேசலை. விவசாயிகள் பிரச்சனை பேசுனீங்களா? இல்லை, இன்னும் ஜூன் மாதத்தில் குறுவை சாகுபடிக்கு, குறுவைக்கு அடுத்தது சம்பாவுக்கு அடுத்தது தாளடி, முதல்ல குறுவை சாகுபடிக்கு இப்போ 9.90 டிஎம்சி தண்ணீர் வேணும். அதே போல் ஜூலையில் வந்து 30 டிஎம்சி தண்ணீர் வேணும். அதை வந்து திறந்து விடுவதற்கு என்ன நடவடிக்கை ஒரு ஸ்ட்ராங்காக எடுத்த அந்த டெல்டா ரீஜனுக்கு நீங்கள் போயிருக்கீங்க. கரூரம் வந்து காவிரி பயிர் இடம், அதை பற்றி எதாவது பேசுகிறீங்களா? அதை பற்றி எதுவும் பேசலை. சரி, டிஎன்பிசிக்காக வந்து பார்த்தீங்கன்னா வந்து வேக்கன்சி அவ்வளோ இருக்கும்போது இளைஞருடைய எதிர்காலம் வந்து வேலை வாய்ப்பு கேள்விக்குறியாக்குற நிலையில் ஒரு 32 பேருக்கு பணி அப்படின்றது பொதுவாகவே விஜய் பொறுத்தவரை இதே புரட்சித் தலைவர் எம்ஜிஆரோடு ஒப்பிடும்போது 1958லிருந்து சம்பாதித்த பணத்தை எல்லாம் வந்து வாரி 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 ஏழை எளிய மக்களுக்கு கொடுத்தாரு. அதனால தான் இன்றைக்கும் பார்த்தீங்கன்னா புரட்சித் தலைவர் பேரை உச்சரிக்காத தலைவர்களே கிடையாது. ஆனால் இவர் 1983 வந்தார். எது நடிப்புக்கும் நடிப்புக்கு வந்தார். எவ்வளோ சம்பாதிச்சிருக்கலாம்? 1983 நீங்கள் வந்து வாரி கொடுத்தீங்களா? அரசியல் வந்து பிறகு தான் வந்து விளம்பரத்துக்காக நீங்கள் செஞ்சீங்க. சரி, நான் கேட்குறேன், இப்போ கோடி 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 கோடியே சம்பாதிச்சிருக்கீங்க. தலைவர் பொறுத்தவரை உழைச்சி சம்பாதிச்சாரு. ஆனால் எனக்கு எதுவும் தேவையில்லை, மக்களுக்கு வாரி வாரி கொடுத்தாரு. நான் கேட்குறேன், ஒரு கோடி ரூபா அந்த 32 குடும்பத்துக்கு கொடுத்துட்டு போயிருக்கலாமே. 32 குடும்பத்துக்கு ஒரு கோடி ரூபா கொடுத்தாலே அதை வச்சு அவங்க வந்து பார்த்தீங்கன்னா மாதம் பேங்க்கில் போட்டு வட்டினா கூட ஏகப்பட்ட அளவுக்கு வந்து அவங்களுக்கு வந்து அவங்க பொருளாதார ரீதியாக வந்து முன்னுக்கு வர முடியும். அரசு வேலையை கொடுத்து படித்து கொண்டிருக்கின்ற டிஎன்பிசி படித்து கொண்டிருக்கின்ற இந்த வாய்ப்பை ஏன் நீங்கள் வந்து பறிக்கணும்? அதான் இப்போ இளைஞருடைய அந்த கேள்வி. அதாவது கிராமத்தில் சொல்லுவாங்க, குறுக்கீடாக கடைத்தேங்காய் எடுத்து வழிப்பிள்ளையார் கொடுத்த மாதிரி, கடைத்தேங்காய் எடுத்து வழிப்பிள்ளையார் கொடுத்த கதையாக தான் அவருடைய கதை இருக்குது. ரெண்டாவது என்ன சொல்கிறாரு? தூய சக்தி, இந்த சக்தி, அந்த சக்தி, இந்த சக்தின்னு. நான் கேட்குறேன், விஜய் பொறுத்தவரை ஊழல் வந்து ஒழிக்கப்படணும். அதில் எங்களுக்கு மாறுபட்ட கருத்தே கிடையாது. ஏன்னா சமுதாயத்தில் வந்து கரையான் போல் ஏதாவது வந்து அரித்து கொண்டிருக்கின்ற அந்த ஊழல் வந்து முற்றிலுமாக ஒழிக்கிறதுல எங்களுக்கு மாறுபட்ட கருத்து கிடையாது. யாரை வச்சு நீங்கள் பேசுகிறீங்க? நீங்கள் யாரை வச்சுன்னு பேசுகிறீங்க? அதை யோசனை பண்ணி பாருங்கள் நீங்கள். அப்போ சொல்கிறது ஒன்று, ஊருக்கு தான் உபதேசம். கிராமத்தில் ஒரு பழமொழி சொல்லுவாங்க. என்ன சொல்லுவாங்க தெரியுமா? கோழி திருடனை பக்கத்தில் வச்சுக்கிட்டு ஊரெல்லாம் தண்டோரை போட்டானா ஒருத்தன். அந்த மாதிரி தான் இருக்குது அவருடைய ஸ்டேட்மெண்ட் எல்லாம். அதில் மக்கள் எள்ளி நகையாடக்கூடிய மிகவும் வந்து அருவருக்கத்தக்க ஒரு சிஎம்ன்றதை மறந்து இன்றைக்கி அவருடைய பேசுன்றது ஒரு இளைஞர்கள் மத்தியிலையோ பொதுமக்கள் மத்தியிலையோ ஒரு அருவருக்கத்தக்க வகையில் தான் இருந்து என்பது தெரிவித்துக் கொள்கிறேன். அப்புறம்